சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே இந்த சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்த பொழுது அங்கிருந்த ஒரு பொருளை கண்டு நான் அதிர்ச்சியுடன், இந்த பொருள் இங்கிருந்தால் உனக்கு கஷ்டம்தானே வந்து கொண்டிருக்கும். என் அன்பு குழந்தையே, அது தெரியாமல் நீ எதனை அங்கே வைத்திருக்கின்றாய்? அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உண்மையில் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நியாயம் என்று தோன்றியது என்றால் உடனே அந்த பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடு. இல்லை என்றால், சாயப்பா நீ சொல்வது தவறு, இந்த பொருளை இங்கே வைத்திருக்கலாம் என்று நீ சொல்வாய். ஆனால் அதன் பிறகு அது உன்னுடைய விருப்பம். உன் அப்பா எனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை கருத்தில் கொண்டு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்பாவின் எண்ணங்களில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு நொடி பொழுதிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடக்கூடாது என்பதில் அப்பா அத்தனை தெளிவாக இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா செயல்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். எண்ணற்ற மாற்றங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்களை நடத்தி கொடுக்க வேண்டும். என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் சாயப்பா உனக்கு தருகின்ற செய்தியிலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் பண பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அதற்காக பணம் உன் கைகளுக்கு வரவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எவ்வளவு வருகின்றதோ அதை தாண்டிய செலவுகள் உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது. நீ நினைத்தால் கூட அந்த செலவை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீயும் குறைக்க நினைக்கிறாய், ஆனாலும் முடியவில்லை. இங்கு ஒரு விஷயம் என்றால் அங்கு ஒரு விஷயம் என்று ஒவ்வொரு கஷ்டங்களாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் என் குழந்தை, உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள துடிக்கும் பொழுது, எத்தனையோ உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ பின்வாங்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த விஷயம் உனக்கு அது கிடைப்பதை தடுத்து நிறுத்தி விடுகிறது என்பதுதான் இந்த அப்பாவின் வருத்தம். என் அன்பு குழந்தையே, தெரிந்தால் அதை நீ நிச்சயமாக செய்திருக்க மாட்டாய். உனக்கு அது தெரியவில்லை. அதனால் அந்த விஷயத்தை நீ கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய். ஆனால் உன் சாயப்பா அப்படி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் அந்த பிரச்சனை எதனால் வருகின்றது, ஏன் வருகின்றது என்பதை உன் அப்பாவால் தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்ப்பேன் அல்லவா? நம் குழந்தை எதற்காக இத்தனை கஷ்டப்படுகிறது, எதனால் என் குழந்தை உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு ஏற்ற பணம் என் குழந்தையின் கைகளில் நிலைக்கவில்லையே என்பதை நிச்சயமாக இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதை நான் கண்டுபிடித்த உடனேயே உனக்கு இந்த விஷயம் புரிந்து கொண்டு உடனேயே உன்னை தேடி நான் ஓடோடி வந்துவிட்டேன். உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி உன்னை அதை திருத்தச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பா உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். நல்ல நேரம் வரும்பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும். பல நல்ல திருப்பங்கள் நடக்கும். எண்ணற்ற உண்மைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும். எதிர்பாராத நேரத்தில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் கைகளுக்குள் வந்து சேரும். இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று என் குழந்தை நினைத்து நமக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்துவிட்டது என்று பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த அப்பா உனக்கு நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயம் உனக்கு புரிந்து அதை நீ சரி செய்து விட்டாலே போதும் என் குழந்தையே. இனிமேல் என்ன நடந்தாலும் உன் அப்பா அதற்காக முன்வந்து உன்னை தெளிவுபடுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள். ஒரு காரியம் உன் இல்லத்தில் நடக்கும்பொழுது அதை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை என்றால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் கூட நீ இப்படியே கஷ்டப்படட்டும் என்று நினைத்து விட்டாலும் விட்டிருப்பார்கள் அல்லவா? அதனால் இதுவெல்லாம் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. உனக்காக உன் அப்பா நான் சொல்கின்றேன் அல்லவா? உனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்றவுடன் உன் அப்பா நான் ஓடோடி வருகின்றேன் அல்லவா? அதனால் வேறு எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. நான் தருவது ஒவ்வொன்றுமே என்றும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் கொடுப்பதாக இருக்கும்.
இப்பொழுது அதுபோல இந்த வாழ்க்கை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும், எந்த நிலையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும், என்றாவது ஒரு நாள் நான் நினைத்தது போல மாறும். தெய்வம் நமக்காக இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்கும்படி, உன்னுடைய நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்காமல் இந்த அப்பா உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பான் என்பதை நீ நம்பிவிட வேண்டும். அப்பா நினைத்து விட்டால் இங்கு சாதிக்க முடியாதது எதுவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதா? நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது சாயப்பா, இப்படி ஒரு பொருள் இங்கே இருக்கிறது, அதை நீ எடுத்து விடு என்று நான் சொல்கிறேன் என்றால், அதை உடனடியாக நீ செய்ய வேண்டும் அல்லவா? மாறாக அப்பா சந்தேகிப்பது அல்லது சாயப்பா ஏதாவது சொல்லிவிட்டு செல்வார், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தாலும் எப்படி எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்ததாக அது மாறும்? சாயப்பாவிற்கு சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தால்தானே அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக சரி செய்து கொடுக்க முடியும். உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்த முடியும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் கொண்டு, உனக்கான நம்பிக்கையை கொண்டு, சாயப்பா சொல்வது போல செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை, யாருக்கும் அது நடக்காமலும் இல்லை. ஆனாலும் என் குழந்தை, உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நீ சரியாக கவனத்தில் கொண்டு இருந்தாய் ஆனால் இந்த கஷ்டம் கூட உனக்கு வந்திருக்காது என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அப்படி என்ன பொருள் இருந்தது? அதுவும் உன்னுடைய பண வரவை தடுத்து நிறுத்துகின்ற பொருள் அல்லவா? என் குழந்தையே, சரியான கவனத்தில் கொண்டு சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையில் உடைந்த ஒரு பொருள் கிடைக்கின்றது. உடைந்த பொருள் எப்பொழுதுமே, அதிலும் குறிப்பாக பணம் வைக்கின்ற அறையில் இருக்கக்கூடாது. உன்னுடைய இல்லத்திற்கு உள்ளே அதை வைப்பது தவறுதான். பூஜை அறையில் நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. அதை உடனே அப்புறப்படுத்து. லக்ஷ்மி தாயானவள் வந்து தங்கி இருக்கின்ற ஒரு இடத்தில் அங்கு வருகின்ற நேரத்தில் இது போன்ற எதிர்மறை விளைவுகளை உருவாக்கக்கூடிய பொருட்கள் அங்கு இருக்கும் பட்சத்தில் தெய்வமே அங்கு தங்கி இருக்காமல் வெளியேறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னிடத்தில் வராமல் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான வாய்ப்பு இது. உனக்கான வாழ்க்கை நினைத்தது போல எல்லாம் மாறிவிட வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் அப்படியே உன் கைகளில் கிடைத்து விட வேண்டும். நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பிற்கும் உனக்கான நல்ல பதில் கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த பதிலை என் குழந்தை நீ எதிர்பார்க்கின்ற பொழுதில் சாயப்பா உனக்கு அதனை கொடுக்க நினைக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இதுபோல ஏற்கனவே உடுத்திய ஆடையை, அதாவது புதிய ஆடையை அழுக்கலையாமல் அதனை அப்படியே இன்னொரு முறை போட்டுக்கொள்ளலாம் என்று அந்த பீரோவில் நீ வைத்து விடுகின்றாய். அதாவது அழுக்கான ஒரு பொருள் அங்கே இருக்கலாமா? நன்கு துவைத்து மடித்து வைத்த பொருட்களை தானே உள்ளே வைக்க வேண்டும். நீ ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதை மீண்டும் நீ உள்ளே வைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காதா? நாம் தெய்வத்தை தங்கி இருக்க வைக்க அங்கு நம்மாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை செய்ய விடாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது என்ன பலன் இருக்கின்றது? எப்பொழுதும் இது போன்று உடுத்திய ஆடையை நீ அதனை துவைக்காமல் உள்ளே வைக்காதே. அதுபோல கிழிந்த துணிமணிகளையும் அங்கு கொண்டு சேர்க்கக்கூடாது. உடைந்த கண்ணாடி துகள்கள் உள்ளே இருக்கவே கூடாது. இதில் எப்பொழுதும் என் குழந்தை கவனத்தில் இருந்து, இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? உண்மையான உழைப்பும் நல்ல நல்ல முயற்சியும் கொண்டு பணவரவு இல்லத்தில் எப்பொழுதும் இருந்தும் தன் கையில் நிற்காதவர்களுக்கு, எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போகின்றவர்களுக்கு, எவ்வளவு விஷயங்களை செய்தும் இந்த வாழ்க்கையில் நாம் நன்மையை தேட நினைக்கும்போது எங்கிருந்தாவது நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்ற அவர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையினுடைய அழகான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட, நீ மீட்டெடுத்துக்கொள். நல்லது நடக்கும். என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பாவின் மீது நம்பிக்கை கொண்ட என் குழந்தை, இந்த பொருட்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்த. அதன் பிறகு பார், உன் இல்லத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை. உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலனும் கிடைக்கும். அது உன் கைகளில் தங்கிவிடவும் செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
இந்த தீய சக்திகளை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கை நல்லதை நடத்த வந்த இந்த அப்பாவை என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த சாய் அப்பா அதனை நான் செய்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக நல்லபடியாகவே செய்து தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.